வெல்கம் டு மாசா ஐஏஎஸ் அகாடமி 100 days 100 வீடியோ சீரீஸில் இன்னைக்கு டே 19. இதில் பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் சாப்டர்லேருந்து டாபரினர் லா ஆஃப் ட்ரையட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு. தனிமங்களை வரிசைப்படுத்தி அதோட பண்புகளுக்கு ஏற்றவாறு ப்ராப்பர்ட்டிஸ் அடிப்படையில் வரிசைப்படுத்தி வச்சிருக்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வாட் இஸ் எலிமெண்ட்? சரி, தனிமங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீரியாடிக் கிளாசிஃபிகேஷனில் மெயினான அது எலிமெண்ட் தான். அந்த எலிமெண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பியூர் சப்ஸ்டன்ஸ். தனிமங்கள் அப்படின்னா என்னது? பியூர், அதாவது தூய பொருள் தான் இந்த தனிமங்கள். இந்த தனிமங்களை ஃபர்தராக நம்ம பிரேக் டவுன் பண்ண முடியாது. தட் cannot be break down into other substance. ஒரு எலிமெண்ட் இருக்குது அப்படின்னா அதை திரும்பவும் நம்மளால், இப்போ எலிமெண்ட் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் ஒரு எலிமெண்ட், சரியா? இந்த எலிமெண்ட்டை திரும்பவும் நம்மளால் ஃபர்தராக இதை உடைக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சப்ஸ்டன்ஸை தான் தனிமங்கள் எலிமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எலிமெண்ட் ஒரு பியூர் சப்ஸ்டன்ஸ். இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் ஆட்டம். சரி, இந்த ஹைட்ரஜன் அப்படின்னா ஹைட்ரஜன் சொல்கிற அணுக்களால் மட்டும்தான் இது உருவாகி இருக்கும். ஆக்சிஜன் எலிமெண்ட், ஆக்சிஜன் ஒரு எலிமெண்ட். இந்த ஆக்சிஜன் அப்படின்னா ஆக்சிஜன்ற ஒரு ஆட்டத்தினால மட்டும்தான் உருவாகி இருக்கும். இதில் கம்பைன் பண்ணி ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்த அணுக்களால் இந்த ஆக்சிஜன் உருவாகி இருக்காது. ஓகே, அப்போ எலிமெண்ட் அப்படின்னா என்னது? ஒரு பியூர் சப்ஸ்டன்ஸ். அந்த சப்ஸ்டன்ஸை ஃபர்தராக நம்மளால் பிரேக் டவுன் பண்ண முடியாது. இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் ஆட்டம். இது எதனால் உருவாகி இருக்கும்? ஒரே ஒரு வகையான அணுக்களால் உருவாகி இருக்கும். ஒரே ஒரு வகையான அணுக்கள். இப்போ இந்த எலிமெண்ட்டோட, அதாவது இந்த தனிமங்களை தான் நம்ம எப்படி வகைப்படுத்தி இருக்கோம் அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, இந்த தனிமங்கள் இனிஷியல்ல 1800கள், அதாவது 18th ஒன்லி 31 கெமிக்கல் எலிமெண்ட்ஸ் வேர் டிஸ்கவர். 1800ஆம் ஆண்டுகளில் 31 எலிமெண்ட், கெமிக்கல் எலிமெண்ட் மட்டும்தான் டிஸ்கவர் பண்ணியிருந்தாங்க. ஆஃப்டர் சம் அட்வான்ஸ்மெண்ட், சரி, அது நிறைய அட்வான்ஸ்மெண்ட் சயின்ஸில் டெக்னாலஜி டெவலப் ஆக இன் 1865 அந்த டைம்லலாம் 63 மோர் எலிமெண்ட், திரும்பவும் 63 எலிமெண்ட்ஸ் டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. அட் த ப்ரெசன்ட் இப்போ 2025 இருக்கும். இந்த 2025 நம்மகிட்ட எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 118 எலிமெண்ட் டிஸ்கவர் பண்ணியிருக்கோம். ஓகே, ஆல் த ஹாவ் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, எல்லாமே 118 இருக்குன்னா இந்த 118 எலிமெண்ட்டும் ஒவ்வொரு கேரக்டரில் இருக்கும், ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கும். இந்த 118 எலிமெண்ட்ஸில் ஒன்லி 98 ஆர் ஆக்சுவலி அக்வரிங். 98 தனிமங்கள் மட்டும்தான் நமக்கு இயற்கையாக கிடைக்குது. பேலன்ஸ் எல்லாமே ஆர்டிஃபிஷியல், மேன்மேடாக நமக்கு உருவானது தான் இந்த எலிமெண்ட். திரும்ப பாருங்கள், எலிமெண்ட் அப்படின்னா என்னது? எலிமெண்ட் இஸ் எ பியூர் சப்ஸ்டன்ஸ், ஒரு தூய்மையான பொருள். இதை ஃபர்தராக உடைக்க முடியாது. இது ஒரே ஒரு டைப்பான அணுக்களால் உருவானது தான் இந்த எலிமெண்ட். அட் ப்ரெசன்ட்ல 118 எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஓகே, இந்த 118 எலிமெண்ட்ஸை 3ஆக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க: மெட்டல், நான் மெட்டல் அண்ட் மெட்டலாய்ட். அது போன வீடியோலேயே அப்லோட் பண்ணியிருக்கோம், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் வேர் பீங் ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் 1080s ஒன்லி 53 எலிமெண்ட்ஸ் தான் இருந்துச்சு, கொஞ்சம் ஈஸி. இப்போ 118 எலிமெண்ட்ஸ் இருக்குது. இந்த 118 எலிமெண்ட்ஸை பற்றியும் நம்ம படிக்கணும், எல்லாருமே தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, சயின்டிஸ்ட் என்ன நினச்சாங்க, இதுக்கு ஒரு கரெக்டான ஒரு டேபிள் போட்டால் கரெக்டாக எல்லாருக்கும் அதுக்கு ப்ராப்பர்ட்டிஸை பற்றி தெரிஞ்க முடியும். அதனால் இதை அரேஞ்ச் பண்ணணும். அப்படி அரேஞ்ச் பண்ணாமல் நம்ம படிக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னு நினச்சாங்க. அதனால் ஒவ்வொரு சயின்டிஸ்டாக ஃபஸ்ட்டு அதோட அது அவங்க தெரிஞ்சுக்கிட்ட எலிமெண்ட்டோட நேமை வச்சு அதோட ப்ராப்பர்ட்டிஸை வச்சு அரேஞ்ச் பண்ணாங்க, ஒரு டேபிள் மாதிரி போட்டாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு யார் அதை ஸ்டார்ட் பண்ண அப்படின்னா டாபரினர். ஓகே, டாபரினர் பாருங்கள், தமிழில் நம்மை சுற்றியுள்ள பொருட்கள் அனைத்தும் தனிமங்கள் எனப்படும் அடிப்படையில் பொருட்களானவை. தொடக்க காலத்தில் 1800ஆம் ஆண்டுகளில் 31 தனிமம் மட்டும்தான் இருந்துச்சு. தென் அது 1865க்கு பிறகு 63 தனிமங்கள் கண்டுபிடிச்சாங்க. இதுவரை 118 தனிமங்கள் இருக்குது. அதில் 98 மட்டும்தான் இயற்கையாக கிடைக்கிறது. வேற எல்லாமே மேன்மேடு, செயற்கையான தனிமங்கள். ஃபர்ஸ்ட் அதில் வந்தது டாபரினர். சரி, டாபரினர் அப்படின்னா ஜான் உல்ஃப்காங் டாபரினர் அவரோட ஃபுல் நேம். அவர் எங்கே உள்ள கெமிஸ்ட் அப்படின்னா வேதியியலாளர். எந்த நாட்டில் உள்ள வேதியியலாளர்னா ஜெர்மனியில் உள்ள வேதியியலாளர்.
இந்த இயர் ஆஃப் 1817 இந்த தனிமங்களை வச்சு அவருக்கு தெரிஞ்ச தனிமங்களை அந்த பண்புகளுக்கு அடிப்படையில் அவர் வகைப்படுத்தினார். ஓகே, ட்ரை டு அரேஞ்ச் எலிமெண்ட் வித் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் இன்டு குரூப். சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸோட ப்ராப்பர்ட்டிஸை வச்சு குரூப்ஸாக அரேஞ்ச் பண்ணாங்க. ஓகே, அவர் அரேஞ்ச் பண்ண குரூப்ஸில் எவ்வளவு குரூப் வச்சுன்னா 3 எலிமெண்ட்ஸாக இருந்தா. சரி, ஐடென்டிஃபை சம் குரூப்ஸ் ஹேவிங் 3 எலிமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி 3 காலம் அண்ட் 3 ரோ இந்த மாதிரி அவர் அரேஞ்ச் பண்ணியிருப்பார். ஸோ அதனால தான் அவரோட அரேஞ்ச்மெண்ட்டை, அவரோட பீரியாடிக் கிளாசிஃபிகேஷனை ட்ரையட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரையட்ஸ் அப்படின்னா தமிழில் மும்மைகள். ஓகே, எதனால் மும்மைகள் அப்படின்னு சொல்கிறாங்க? அவரோட அவர் எலிமெண்ட் அரேஞ்ச் பண்ணது டேபிள் வந்து 3 காலம் அண்ட் 3 ரோவாக அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. மூன்று அரேஞ்ச் பண்ணதுனால அவரோட பீரியாடிக் கிளாசிஃபிகேஷனை டாபரினர் ட்ரையட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரையட்ஸ் அப்படின்னா மும்மைகள். ஓகே, எதனோட அடிப்படையில் இந்த தனிமங்களை வகைப்படுத்தினார் அப்படின்னா இன்க்ரீசிங் அட்டாமிக் மாசஸ். டாபரினர் எதன் அடிப்படையில் தனிமங்களை வகைப்படுத்தினார் அப்படி கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்க்ரீசிங் அட்டாமிக் மாசஸ், அதோட அணு நிறைகள் அதிகரிப்பின்படி வகைப்படுத்தினார். The atomic mass of middle element இப்போ வகைப்படுத்தியாச்சு பாருங்க. 3 காலம் அண்ட் 3 ரோவா வகைப்படுத்தியிருக்காங்க. இப்போ அவரோட கான்செப்ட் என்ன அவர் சொல்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சம் ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் இந்த மாதிரி தனிமங்களை அவங்க வகைப்படுத்தியிருக்காங்க வச்சுக்கோங்க. ஏ தனிமம் நமக்கு எதுன்னே தெரியாது, ரஃபாக நம்ம ஏபிசி எப்படி சொல்லுவோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிற ஏ தனிமத்தோட அட்டாமிக் மாஸையும் ஜி தனிமத்தோட அட்டாமிக் மாஸையும் நம்ம ஆட் பண்ணி அதை 2ஆல் டிவைட் பண்ணும்போது கிடைக்கிற ஆவரேஜ் தான் நடுவில் இருக்கிற எலிமெண்டோட அட்டாமிக் மாஸா இருக்கும். அதை அடிப்படையில் வச்சு தான் டாபரினர் இந்த ட்ரையட்ஸை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு. ஓகே, திரும்ப பாருங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிற அண்ட் தேர்ட் இருக்கிற எலிமெண்டோட அட்டாமிக் மாஸோட ஆவரேஜ் தான் ஆவரேஜ் ஆஃப் அட்டாமிக் மாசஸ் ஆஃப் அதர் 2 எலிமெண்ட்ஸ். அந்த மிடில் எலிமெண்டோட அட்டாமிக் மாஸா இருக்கும் அப்படின்னு டாபரினர் சொல்லியிருக்கார். ஃபார் எக்ஸாம்பிள் அவர் எடுத்த லித்தியம், சோடியம் அண்ட் பொட்டாசியம் இப்படி 3 எலிமெண்ட் எடுத்திருக்காங்க. லித்தியம் ஃபர்ஸ்ட் இருக்கும் அண்ட் சோடியம் செகண்ட் இருக்கு அண்ட் பொட்டாசியம் லாஸ்ட் இருக்கு. அப்போ இந்த லித்தியத்தோட அட்டாமிக் மாஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.9 பிளஸ் 39 லாஸ்ட் இருக்கிறது பொட்டாசியம். சரியா, இந்த ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 39 பிளஸ் 6 45.9. ஓகே, இதை 2ஆல் டிவைட் பண்ணும்போது கிட்டத்தட்ட நம்மளுக்கு என்ன வரும்? 223 பாயிண்ட் சம்திங் வரும். ஓகே, அது நடுவில் இருக்கிறதுக்கு எக்ஸாக்டாக அந்த மீனிங் அந்த நம்பர் வராது. ஆவரேஜாக பக்கத்தில் அப்ராக்சிமேட்லாம் அந்த சோடியத்தோட அட்டாமிக் மாசஸ் கிடைக்கும். இதுதான் அவரோட கான்செப்ட். ஓகே, திரும்ப பாருங்க. டாபரினர் அப்படின்னா அவரோட ஃபுல் நேம் ஜோஹன் ஊல் பாங் டாபரினர். அவரோட எந்த நாட்டில் உள்ளவர்? ஜெர்மானிய நாட்டில் உள்ள வேதியியலாளர். 1817 அவர் தனிமங்களை அணு நிறையோட அடிப்படையில் வகைப்படுத்தினார். ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதன் அடிப்படையில் டாபரினர் தனிமங்களை வகைப்படுத்தினார் அப்படின்னா அணு நிறையின் அடிப்படையில் வகைப்படுத்தியிருக்காரு. அதாவது ஃபர்ஸ்ட் குறைஞ்ச அணுநிறை கொண்ட தனிமங்கள் முதலையும் அணுநிறை அதிகரிக்க அப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனார். அவர் தனிமங்களை ஒவ்வொரு தொகுதிக்கும் 3 தனிமங்கள் கொண்ட குழுக்களாக அல்லது தொகுதிகளாக பிரித்தார். சரி, ஒவ்வொரு தொகுதியையும் 3 பிரிச்சிருக்காரு. இதனால இவரோட பீரியாடிக் கிளாசிஃபிகேஷனை மும்மை அப்படின்னு சொல்லலாம். அதனால டாபரினோட மும்மை விதி. இந்த டாபரினர் தனிமங்களை அவர் நிறையின் அடிப்படையில் ஏறு வரிசையில் அடுக்கும் போது, ஏறு வரிசைனா சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பருக்கு அடுக்கியிருக்காரு. இந்த குறைஞ்ச நிறை கொண்ட இதை ஃபர்ஸ்டும் அடுத்த போக போக அதிகரித்து கொண்டு அடுக்கியிருக்காரு. இதுல 2 தனிமங்களின் அணுநிறை சராசரிக்கு ஏறத்தாழ சரியாக இருக்கும் என்று கூறினார். சரியா, என்ன சொல்றாங்க? ஏறு வரிசையில் அடுக்கும் போது நடுவில் உள்ள தனிமத்தின் அணுநிறை 3 தனிமம் வச்சிருந்தாங்கன்னா ஏபிசி வச்சிருந்தாங்கன்னா நடுவில் இருக்கிற இந்த பியோட அணுநிறை ஏ அண்ட் சியை ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணும்போது கிடைக்கிற ஆன்சருக்கு ஏறத்தாழ சமமாக இருக்கும் அப்படின்னு டாபரினர் கூறினார். இதுதான் டாபரினரோட மும்மை விதி அப்படின்னு சொல்றாங்க.
எடுத்துக்காட்டா என்ன எடுத்திருக்காங்க, லித்தியம், சோடியம், பொட்டாசியம். இந்த மூணுமே ஒரு ட்ரையட்ஸ்ல இருக்கிறது. லித்தியம், சோடியம் அண்ட் பொட்டாசியம். இந்த மூணையும் அவர் எடுத்திருக்காரு. அதுல லித்தியம் அண்ட் பொட்டாசியத்தோட அணு நிறைய ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணும்போது கிட்டத்தட்ட சோடியத்தோட அணு நிறை நமக்கு கிடைக்கும். ஓகே, இது வந்து எக்ஸாம்பிள் பாருங்க. அவரோட ட்ரையட்ஸ் இப்படி தான் இருக்கு. குரூப் ஏ எலிமெண்ட்டுக்கு என்ன எடுத்திருக்காங்க, நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆர்சனிக் எடுத்திருக்காரு. நைட்ரஜனோட அணு நிறை 14, பாஸ்பரஸ் 31, ஆர்சனிக் 74. இந்த 14 + 74 ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 31 கிடைக்கும். அதே மாதிரி கால்சியத்துக்கு 40.1, சிர்கோனியம், பேரியம் கொடுத்துருக்காங்க. இதுதான் அவரோட அணு நிறை. அணு நிறையோட அடிப்படையில் இந்த மாதிரி தான் தனிமங்களை அவர் வகைப்படுத்தி வரிசைப்படுத்தி இருப்பார். டாபரின் மும்மை பாருங்க, இது இன்னொரு மும்மை. லித்தியம், சோடியம், பொட்டாசியம். அடுத்தது கால்சியம், சிர்கோனியம், பேரியம், குளோரின், புரோமின் அண்ட் அயோடின். இந்த அடிப்படையில் மூன்று வகைப்படுத்தினால தான் டாபரினோட வகைப்பாட்டியல நம்ம டாபரினர் மும்மை அப்படின்னு சொல்றோம். பாருங்க, நெக்ஸ்ட் ஜான் வுல்ஃபங் டாபரினரோட லைஃப் பற்றி பார்க்கலாம். இவர் வந்து எங்க படிச்சிருக்காங்க அப்படின்னா, பாராமிசிட் அட் முன்ச்பர்க் இன் ஜெர்மனி. முன்ச்பர்க்ல, ஜெர்மனியில் முன்ச்பர்க்ல படிச்சிருக்காரு. இவர் கெமிஸ்ட்ரி அட் ஸ்ட்ராபர்க். ஹீஸ் பிகேம் ப்ரொஃபஸர் ஆஃப் கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபார்மசி. சரி, மருந்தியல் வேதியியல்ல பேராசிரியர் பணிபுரிஞ்சிருக்காரு. தென் டாபரினர் மேட் த ஃபர்ஸ்ட் observation on platinum as a catalyst. இந்த பிளாட்டினம் எலிமெண்ட்டை முதலா கேட்டலிஸ்டா யூஸ் பண்ணது யாருன்னா இந்த டாபரினர் தான். கேட்டலிஸ்ட் அப்படின்னா வினையூக்கியாக. சரி, வினையூக்கி அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வினை நடக்கும் போது கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன் ரெண்டு, இப்போ ஏ மற்றும் பின்னு சொல்ற ரெண்டு தனிமத்தை ஆட் பண்ணி நமக்கு ஏபி கிடைக்குது. ஓகேவா? இந்த இடையில கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. கேட்டலிஸ்ட் எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரியாக்ஷனோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணக்கு, இல்லைன்னா ஸ்பீடை டிக்ரீஸ் பண்றதுக்கு, வினையின் வேகத்தை குறைக்கவோ அதிகரிக்கவோ நம்ம யூஸ் பண்ற ஒரு பொருளோட பேரு தான் கேட்டலிஸ்ட். சரியா? கேட்டலிஸ்ட் வினையூக்கியாக பயன்படுத்தலாம் என கண்டுபிடித்தப்போ இந்த டாபரினர் பிளாட்டினத்தை முதலாக வினையூக்கியாக பயன்படுத்தியது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா டாபரினர். பின்பு தனிமங்களில் மும்மையை கண்டுபிடித்தா அது தனிமங்களின் வகைப்படுத்தும். இவருக்கு இதை மும்மைகளை வச்சு அரேஞ்ச் பண்ணனால திரும்ப அடுத்து வர சயின்டிஸ்டுக்கு இந்த எலிமெண்ட்ஸ், அதாவது தனிமங்களை வகைப்படுத்துறது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஓகே, இவ்வளவுதான் டாபரினர் மும்மை விதி. ரிலேட்டடான ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கலாம். Name the German chemist who grouped element into triads in 1817. 1817ல எலிமெண்ட்ஸை யார் குரூப்பா அரேஞ்ச் பண்ண, ட்ரையட்ஸ், இந்த ஃபார்ம் ஆஃப் ட்ரையட்ஸ். சரியா? மும்மை விதியின் அடிப்படையில் யார் பண்ணானா ஜான் வுல்ஃபாங் டாபரினர். Which one of the following triads represent the டாபரினர் triad? இதுல எது டாபரினரோட ட்ரையட் அப்படின்னு பார்க்கலாம். பாருங்க, நம்ம பார்த்த அந்த மேலே பார்த்த 2 டேபிளர் காலம்லையும் லித்தியம், சோடியம், பொட்டாசியம் இதுதான் கரெக்டாக இருந்துச்சு. சோடியம், சிர்கோனியம், பேரியம் இல்லை, இது வேற குரூப்ல இருந்துச்சு. ஸோ அந்த ட்ரையட்ஸை வந்து கிளியராக படிச்சுக்கோங்க, அதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. தென் லா ஆஃப் ட்ரையட்ஸ் வாஸ் கிவன் பை. லா ஆஃப் ட்ரையட்ஸை யாரு கொடுத்தா நமக்கு, முன்மை வழி யாரால் முன்மொழியப்பட்டது, ஜான் வுல்ஃபாங் டாபரினர். The first and third member of டாபரினர் triads are phosphorus and antimony. The second member of this triad, சரியா, ஃபர்ஸ்ட் வந்து பாஸ்பரஸ் இருக்கு, நெக்ஸ்ட் ஆன்டிமனி இருக்கு. இந்த நடுவுல இருக்கிறது யார் அப்படின்னு கேட்குறாங்க. நடுவுல இருக்கிறது வந்து ஆர்சனிக். பாஸ்பரஸ் அண்ட் ஆன்டிமனிக்கு நடுவுல இருக்கிறது ஆர்சனிக். Then which of the following is third member of டாபரினர் triad? டாபரினர் ட்ரையோட தேர்ட் மெம்பர் லித்தியம், பொட்டாசியம், சோடியம். லித்தியம், சோடியம் அண்ட் பொட்டாசியம். தேர்ட் மெம்பர் பொட்டாசியம். What did டாபரினர் identify and name a group of 3 elements? டாபரினர் 3 தனிமங்கள் அடங்கிய தொகுதிக்கு டேஸ் என்று பெயர் போட்டார். ட்ரையட்ஸ், சரி, மும்மைகள் அப்படின்னு நேம் போட்டாங்க. When the elements are arranged in increasing order of atomic weight, the atomic weight of middle element is approximately the average of atomic weight of other 2 elements. This rule is known as. சரியா, ஒரு 3 தனிமங்களை எடுத்துக்கிட்டோம்னா அது நடுவில் இருக்கிற தனிமத்தோட அணுநிறை
முதல் மற்றும் மூன்றாவது தனிமங்களின் அணுநிறைக்கு சமமாக இருக்கும், அணுநிறையின் சராசரிக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு எந்த விதி கூறுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. டாபரினரின் மும்மை விதி. டேஸ் மெல்டிங் பாயிண்ட் இஸ் வெரி லோ. கொடுத்துருக்கிறதுலே எதோட மெல்டிங் பாயிண்ட் வெரி லோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேலியம். கேலியம் வந்து நம்ம கையில் வச்சிருக்கும் போதே உருகும் டெம்பரேச்சரான நாட்களில். டாபரினர் மேட் த ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன் ஆஃப் டேஸ் அஸ் எ கேட்டலிஸ்ட், பிளாட்டினம். ஓகே, நம்ம படித்ததுக்கு ரிலேட்டடாக எல்லா கொஸ்டினுமே கேட்டிருக்காங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.